இந்த நம்மிலே பல பேர் எப்படி இருக்கிறோம் என்றால், வெளி உலகிலே நல்லவர்கள், வீட்டுக்கு வெளியிலே அவர்கள் அஹ்லாக்கை தங்களுக்குள் சிரமப்பட்டு எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், வெளியிலே நடிக்கிறார்கள். பார்க்கிறவர்கள் நினைக்கிறார்கள் இவரை போல ஒரு நல்ல மனிதன் இருக்க முடியாது. அது உண்மையான தங்கத்தை கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் அதை உரசி பார்க்கணும், உருக்கி பார்க்கணும். உண்மை பொலியிலிருந்து வெளியாகும். இது போல ஒரு மனிதனுடைய அஹ்லாக்க விளங்குகிற இடம் அது வீட்டுக்குள்ளதானா. உன்னிடத்தில் அஹ்லாக் இல்ல, ஹூர்லினுடையும் வாழ கஷ்டமாகும், ஹூர்லினுடையும் உனக்கு வாழ்றது கஷ்டமாகும். பிரச்சனை இருக்குது பெண்ணிலை இல்ல, பிரச்சனை இருக்குது ஒரு அஹ்லாக் இல்ல. இவரிடம் மனைவிட்டு ஒரு கேள்வி போட்டா உங்க கணவர் எப்படி என்று அட்டி அட்டியாக ஃபைல்களை முன்வைப்பாங்க. இவர் இப்படித்தான். கோபம் வந்த உடனே பரிதாபத்தை உடனே பெண்களோட பக்கம் போடுங்க, அவங்களின் பக்கம் நியாயத்தை போடுங்க, பரிதாபம் அவங்களே போடுங்க. பெண்களுக்கு நலவை நாடுங்கள். தவறு எந்த பக்கத்தான் இருக்கும், அவ தவறு செய்திருக்க மாட்டான்னு நினைங்க, உங்களோட வீடு சுக்கூன் ஆயிடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் வீடுகளில் இருந்து வியாபார நிலையங்களுக்கு வந்து அங்கிருந்து அநேகமாக மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொருவர்களுடைய வீட்டுக்கும் ஒவ்வொரு தனியான ரகசியம் இருக்கிறது. அந்த வீடுகளுக்குள் வாழுகின்ற குடும்பங்களுக்கும் சில தனித்துவங்கள், இன்பங்களும் துன்பங்களும் அந்த ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் சில நாட்களை நாங்கள் பார்த்திருப்போம். எமது வாழ்நாளிலே மிகவும் சந்தோஷமான நாட்கள். கணவன் மனைவியாக வாழும்போது, குடும்பமாக வாழும்போது அந்த நாள் முழுக்க சந்தோஷத்தோடு வாழ்ந்திருப்போம். அந்த கணவனும் மனைவியும் நினைச்சிருப்பாங்க, நாங்க தான் பூமியில பாக்கியம் பெற்றவர்கள். அதே நேரம் இன்னும் சில நாட்கள் வரும். அந்த நாட்கள் எப்படி என்றால், வாழ்க்கையில் ரொம்ப கசப்பான நாட்கள், வாழ்க்கையில் ரொம்பவும் கவலையான நாட்கள். கணவன் மனைவிக்கிடையில் பல மோதல்களும் வெறுப்பு பேச்சுகளும் அல்லது மனமுறிவான விஷயங்களும் அவர்களுக்கிடையிலே ஏற்பட்டு, ஏண்டா இந்த வீட்டுக்குள்ளே வாழுகிறோம் என்று கூட காரி துப்பிக்கொண்டு உடைந்த உள்ளங்களோடு வாழுகின்ற நாட்களையும் சந்தித்திருப்போம். இந்த ரெண்டுக்கும் இடையிலே பல நாட்களை கண்டிருப்போம். அந்த நாட்களில் சந்தோஷமும் கவலைகளும் இணக்கப்பாடுகளும் பிரிவுகளும் மாறி மாறி வந்து அந்த நாட்களை நாங்கள் சந்தித்த நாட்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எல்லோரும் பொதுவாக எல்லோரும் என்ன விரும்புகிறார்கள் என்றால், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்பகரமாக அமைய வேண்டும். யாரும் விரும்புறதில்லை எங்களோட வீட்டுக்குள்ள எந்த நாளும் சண்டையோடு இருக்கணும், பிரச்சனையோடு இருக்கணும், கணவனும் மனைவியும் முருகிக் கொண்டு இருக்கணும், ஒருவர் மற்றவரை சந்தேக கண் கொண்டு பார்க்கணும், ஒருவரை ஒருவர் ஏசி பேசிக் கொள்ளணும், பல நாட்கள் இருவரும் முகத்தை பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய புத்தியுள்ள எந்த ஒரு மனிதனும் உலகத்திலே இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இங்கு கேள்வி என்னவென்றால், அவ்வாறு எல்லா காலங்களிலும் சந்தோஷமான வீடுகள் உலகத்தில் எங்கேயாவது இருக்கிறதா? யாருடையாவது வீட்டுக்குள்ள பிரச்சனை இல்லாத வீடுகள், பிரச்சனை போகாத வீடுகள், மனமுறிவுகள் போகாத வீடுகள் உலகத்திலே எங்கேயாவது இருக்குதா? யாராவது இதற்கு முன்னால இருந்தார்களா? அப்படி இருப்பது சாத்தியமா என்று கேட்டால் அது உலகத்தில் சாத்தியம் இல்லை. எல்லா வீடுகளுக்குள்ளும் இந்த பிரச்சனைகள் என்பதை போகத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த பிரச்சனைகளை எல்லாம் சாதகமாக மாற்றிக்கொள்கிற வழிகாட்டலை அவனுடைய தூதர்
ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மிக அழகாக இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் காட்டிக் கொடுத்திருக்கிறார். எப்படி காட்டிக் கொடுத்திருக்கிறார் என்றால், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கண்கொண்டு பார்ப்பார்கள். அவர்களுடைய பிறப்பை பற்றி பேசுவார்கள். அவர்களை ஒரு தலைவராக சித்தரித்து பேசுவார்கள். அவர்களை ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக சித்தரித்து பேசுவார்கள். அவர்கள் ஒரு படை தளபதியாக பேசுவார்கள். ஒரு நாட்டின் அரசராக பேசுவார்கள். ஒரு உம்மத்தை வழிநடத்தும் ஒரு தலைவராக பேசுவார்கள். இப்படியாக பல தலைப்புகளில் அவர்களை பற்றி ஆராயப்பட்டாலும் அவர்களிலே மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய, உலகம் இன்று தோல்வி கண்டு கொண்டிருக்கும் ஒரு பகுதிதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்வு. அவர்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தார்கள் என்பதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நம்மிலே பல பேர் எப்படி இருக்கிறோம் என்றால், வெளி உலகிலே நல்லவர்கள், வீட்டுக்கு வெளியிலே அவர்கள் அஹ்லாக்கை தங்களுக்குள் சிரமப்பட்டு எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், வெளியிலே நடிக்கிறார்கள். பார்க்கிறவர்கள் நினைக்கிறார்கள் இவரை போல ஒரு நல்ல மனிதன் இருக்க முடியாது, இவரை போல ஒரு நல்ல மனிதன் இருக்க முடியாது, அவ்வளவு நல்ல ஒரு பேணுதலான மனிதன், பேசுகிற வார்த்தைகள் முத்து போல இருக்குது என்று வெளியுலகில் உள்ளவங்க பேசுறாங்க. ஆனா வீட்டினுடைய கதவை தாண்டி உள்ள போயிட்டா அங்கு வேறு விதமான வாழ்க்கை, அங்கு வேறு விதமான வாழ்க்கை. அங்க இவருடைய அஹ்லாக் வெளியில திரிந்த அஹ்லாக்கில் இருந்து வேறுபட்டது. வெளியில வெள்ளை போல இருந்தார், வீட்டுக்குள்ள போன உடனே இவருடைய குணம் கருப்பாக மாறுகிறது. இதனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு மனிதனுடைய நற்குணத்தை எப்படி வச்சிருக்கிறார்டா, அதை மனிதனுக்கு பங்கு வைக்கிறார். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பொழுதும் சொல்லுவாங்க, நீங்க நினைச்சிடாதீங்க ரிஸ்க மட்டும்தான் அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறார். ரிஸ்கை அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறார். இவரை கொஞ்சம் கூட, அவருக்கு குறைவு, இவருக்கு நடுத்தரம். அவன் அளந்தது போல ரிஸ்க் வந்து கொண்டிருக்கிறது. ரிஸ்க்குக்கும் இன்னொன்றுக்கும் சம்பந்தம் இல்லை. ரிஸ்க் என்பது மனிதனுக்கு ஒரு தனி வழியா வந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அவசரத்தால் விளங்குறாங்க இந்த ரிஸ்க் படிப்பால வருகிறது. மனிதர்கள் அவசரத்தால விளங்குறாங்க என்ற வியாபாரத்தால ரிஸ்க் வருகிறது. மனிதர்கள் அவசரத்தால விளங்குறாங்க என்ற புத்தியால வியோகத்தால வருகிறது. இல்ல, அதுங்களுக்கு வெளியில தெரியுது. அல்லாஹ் ரிஸ்கை அவனுடன் நேரடியாக தொடர்படுத்தி பங்கு வச்சு கொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ரிஸ்க பங்கு வச்சது போல நல்ல குணத்தையும் அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறான். இன்னல்லாஹ கஸப அஹ்லாகக்கும் கமா கஸம அர்ஸாகக்கும், அல்லது இன்னல்லாஹ கஸம அஹ்லாகக்கும் கமா கஸம அர்ஸாகக்கும், உங்கள ரிஸ்குகளை பங்கு வச்சது போல அஹ்லாக்கையும் பங்கு வச்சிருக்கிறார். அல்லாஹ் கொடுத்தளவுதான் அவர்கிட்ட குணம் என்கிறது வரும். அல்லாஹ் கொடுத்தளவு வரும். இந்த குணம் இத வெளியுலக வச்சு பார்க்கிறார். ஒவ்வொன்றையும் உண்மையை விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. தங்கம், உண்மையான தங்கமும் இருக்கும், போலியும் இருக்கும். அது உண்மையான தங்கத்தை கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் அதை உரசி பார்க்கணும், உருக்கி பார்க்கணும். உண்மை போலியிலிருந்து வெளியாகும். இது போல ஒரு மனிதனுடைய அஹ்லாக்க விளங்குகிற இடம் அது வீட்டுக்குள்ளதானா. அது ஹுலுகுல் ஹகீகி, உண்மையான குணமுள்ளவரா இல்லையாங்கிறத பார்க்கலும் வீட்டுக்குள் இருந்து வருகிற செய்திகளில் இருந்து. அஹ்லாக் வீட்டுக்குள் இருந்து தான் வரும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் மிகச் சிறந்தவர் யார்? தன்னுடைய வீட்டாருக்கு சிறந்தவர். அஹ்லாக்க தெரியும் அவங்களுக்கு தான், அஹ்லாக்க தெரியும் அவங்கதான், சூடாகிற அங்கதான், பேசுற அங்கதான், கருத்த முகத்தை காட்டுறது அங்கதான், அங்கிருந்துதான் குணம் வரணும். அஹ்லாக்கை நிறுக்குகிற தராசி மனைவிமார்களும் பிள்ளைகளும் இருக்கிற வீடுகளாகும். இதை உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்.
அந்த கோணத்துல சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிரங்கமா பார்த்தா அஹ்லாக் வரவே இயலாத ஒருத்தர். அஹ்லாக் எங்க படிக்கணும்? நற்குணம் படிக்கிறது கிதாபில் இல்ல, நற்குணம் படிக்கணும் வாழ்க்கையில் இருந்து. வாப்பட வாழ்க்கையை பார்த்து மகன் வாழ்க்கையை படிப்பாங்க. கல்வியை படிக்கலாம் உஸ்தாதிடம், கலைகளை படிக்கலாம் ஆசிரியரிடம், அஹ்லாக்க படிக்கணும் பெற்றோரிடம் இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறக்கும் போதே வாப்பவ காண கிடைக்கல. பிறந்ததே அனாதை என்ற அந்த கசப்போடு பிறந்தாங்க. பிறந்து கொஞ்ச வருஷத்துல 5 வருடங்கள்ல தாயையும் இழந்துட்டாங்க. 2 கைகளும் உடைஞ்சது போல வாழ்ந்தாங்க. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பொறுப்படுத்தான், உங்களுக்கு இல்ம படிச்சு கொடுக்கிறதும் என்ற பொறுப்பு, அஹ்லாக்க படிச்சு தர்றதும் என்ற பொறுப்பு. நாம் பொறுப்படுத்தா அவருடைய அந்தஸ்தும் பதவியும் வான முற்றளவுக்கு மேல போய்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஒழுக்கம் படிச்சு தந்தது என்ற ரப்பு என்றார். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, எனக்கு ரப்பு ஒழுக்கம் படிச்சு தந்தான், அழகாக படித்து தந்தான். ஒழுக்கம் படித்து தந்தான், அழகாக படித்து கொடுத்தான். அல்லாஹ் படிச்சு கொடுத்துட்டு சும்மா விடல, அவர்களுக்கு ஷஹாதத்தும் கொடுத்தான், சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டான். தாழ்ல இல்ல, வஹீல கொடுத்தான். கார்ட்போர்ட்ல கொடுக்கல சர்டிபிகேட், வஹீல கொடுத்தான். அது நிரந்தரமாக பதியப்படும் லவ்வுல் மஹ்ஃபூதில பதிஞ்சிட்டான். வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், மகத்தான நற்குணம் உங்களோடு இருக்கிறது, உங்களுக்கிட்ட இருக்குது என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான். அறிஞர்கள் எழுதுறாங்க, வேறு எந்த ஒரு ரசூலையும் நபியையும் பார்த்து இப்படி ஒரு சிறப்பு பேச்ச, ஒரு பதவிய சிறப்ப அல்லாஹ் அஹ்லாக்குடைய நற்சான்றிதழ வேறு எந்த ஒரு ரசூலுக்கும் நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ்வே ஒழுக்கத்தை படித்துக் கொடுத்து அல்லாஹ்வே அவர்களுக்கு சான்றிதழும் கொடுத்தான். அந்த அஹ்லாக் உண்மையான தராசில் போட்டு நிறுக்கப்பட்டது எங்கே? அவர்களுடைய மனைவிமார்களுடன் வாழ்ந்த வீட்டுக்குள்ளே போட்டு நிறுக்கப்பட்டது. நடிப்பா நடப்பாண்டே உருக்கி பார்த்தால் அது போன்ற அஹ்லாக்கை உலகத்தில் யாருக்கும் பெற முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் இருந்துச்சு. அல்லாஹ் அவர்களுக்கு முக்கியமாக 3 போதனைகளை கொடுத்தாங்க. ஒவ்வொரு முஸ்லிமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்குகிற, அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகிற ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் இந்த 3 தூண்களுக்கு மேல் அமையும் என்றிருந்தால் அவருடைய வாழ்க்கை மணக்கும். அவர் நடந்தாலே ஹிதாயத்து கிடைச்சிடும். 3 அடிப்படை சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3ஐயும் மறக்காம ஹுத்பாவிலிருந்து தூக்கிட்டு போய்த்துவோம். குர்ஆன்ல இருக்குது, மறக்காமல் இந்த 3ஐயும் ஞாபகம் வைப்போம். அல்லாஹ் முதலாவது என்ன சொன்னான்? மன்னிங்கன்னு சொல்லாம மன்னிப்ப கையில எடுங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. மன்னிங்கன்னு சொல்லாம மன்னிப்ப கையில் எடுங்க. சில இடத்துல விரும்பாமலே மன்னிப்பை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை எடுங்கள். அஹ்லாக்கின் முதல் படித்தான். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த அடிமை கடையில வேலை செய்யறவன் அல்ல, அடிமை என்பது மிருகம் போல அவனையே காசு கொடுத்து வாங்கி இருக்கிறது. அவன் முழுக்க எஜமானனுக்கு சொந்தம், இவன் அடிமை. இந்த அடிமை தவறு செய்கிறான், யா ரசூலல்லாஹ் என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சிடப்பா. திரும்பவும் அதை நான் தவறு செய்கிறான், மன்னிச்சிடு. திரும்ப தவறு செய்கிறான், 3வது முறை மன்னிச்சிடு. எத்தனை முறை மன்னிக்க யா ரசூலல்லாஹ்? ஒரு நாளைக்கு 70 தடவை இழுமன்னா மன்னிச்சிடு. ஒரு நாளைக்கு 70 தடவை மன்னிப்பேன். எங்களுக்கு அல்லாஹ் படிச்சு தந்த அஹ்லாக் இதுதான். ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை கையில் எடுங்க. எல்லாரையும் மன்னிங்க, எதிரியையும் மன்னிங்க, மனைவியையும் மன்னிங்க, பிள்ளைகளையும் மன்னிங்க, நண்பர்களையும் மன்னிங்க. மன்னிப்பை கையில் எடுங்க.
இரண்டாவது அல்லாஹ் சொன்னா, நல்லதை சொல்றத நிப்பட்டிடாதீங்க. கொஞ்சம் கோபம் வந்தா நீ மண்ணா போட எங்களுக்கு என்ன, அவங்களுக்கு சொல்லி வேலை இல்லை. அது திருந்திர ஜம்மங்கள் அல்ல. கோபம் வந்த உடனே மனிதன் செய்யற முதலாவது வேலை நலவ நாடுறத நிறுத்துற. அல்லாஹ் சொன்ன இதுவும் செய்யலாம். சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்லதை மக்களுக்கு ஏவுங்க. மூணாவது சொன்னால், நீங்க சொல்றதால எதிர்காலத்தில் வரக்கூடிய நலவுகள் தெரியாம, எதிர்காலத்தில் வரக்கூடிய லாபங்கள் தெரியாம பல பேர் உங்களோட வந்து முட்டுவாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, உங்களை புறக்கணிப்பாங்க. அவங்களோட செயற்பாடுகளை கண்டுகொள்ள வானம், அவங்களோட செயற்பாடுகளை கண்டுகொள்ள வானம். அனில் ஜாஹிரி, அறியாமையில் இருப்பவர்களை புறக்கணித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். 3 அஹ்லாக். மன்னிப்ப கையில் எடுங்க, நல்லத சொல்லிக்கிட்டே இருங்க. மூணாவது, அறியாமல் குறுக்கிடுபவர்களை புறக்கணியுங்கள். இந்த 3 பண்புகளும் இருந்தா யாரும் கெட்டவன் இல்லை, எல்லோரும் நல்ல மகனாகத்தான் இருப்பார். இப்ப நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான அஹ்லாக்க பார்க்கல. அஹ்லாக்கை எங்கு நிறுக்க வேண்டுமோ அந்த தராசிலே வைத்து பார்ப்போம். அஹ்லாக்கை நிறுக்க வேண்டிய தராசி வீடு. அந்த வீட்டுக்குள் இருந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த நற்செய்திகள் என்ன? இதையே பாருங்களே. ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் 11 பெண்களோட வாழ்ந்தாங்க. 11 பெண்களோட வாழ்ந்தாங்க. அந்த 11 பேரும் ஒரே குடும்பத்தில தாய் தந்தைக்கு பிறந்தவங்கள் அல்ல. குறைசி வம்சம், தனது வம்சத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள், இதர அரபு கோத்திரங்களை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். அதுக்கப்பால் போனால் ஒரு யஹூதி பெண்ணையும் ஹதரத் சஃபியாவையும் நிக்காஹ் செஞ்சிருந்தார். வித்தியாசமான ஆட்களோட வாழ்ந்தாலும் அவங்க யாரும் ஒரு நாள் கூட ஒரு செய்தி சொல்லல. இப்படி ஒரு தவற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பலகீனமான லைவான ரிவாயத்துகள்ல கூட அந்த மனைவிமார்கள் யாரும் ஒரு தவற சொன்னதாக எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை. வயது வித்தியாசம். தன்னை விட 15 வயது மூப்பான ஹதரத் ஹதீஜாவோட வாழ்ந்தாங்க. 45 வயது இளமையான ஹதரத் ஆயிஷாவோட வாழ்ந்தாங்க. 15 வயது மூப்பான மனைவி ஹதீஜாவோட வாழ்ந்தாங்க. 45 வயது இளமையான ஹதரத் ஆயிஷாவோட வாழ்ந்தாங்க. 2 பேரையும் சொர்க்கவாதிகள் என்று சொல்லிட்டு தான் உலகத்தை விட்டு போனாங்க. என்ன காட்டினாங்க தெரியுமா? பிரச்சனை பெண்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது ஆணிகள். உங்களுக்கு வாழ தெரியுமெண்டா, உங்களுக்கு அஹ்லாக் இருக்குதுண்டா, உங்களுக்கு பண்பாடு இருக்குதுண்டா, யாரோடையும் வாழலாம். எந்த பெண்ணையும் வளைத்து உனக்கு சாதகமாக திருத்தி எடுக்க முடியும். உன்னிடத்தில் அஹ்லாக் இல்ல, ஹூர்லினுடையும் வாழ கஷ்டமாகும், ஹூர்லினுடையும் உனக்கு வாழ்றது கஷ்டமாகும். பிரச்சனை இருக்குது பெண்ணிலை இல்ல, பிரச்சனை இருக்குது உனது அஹ்லாக்ல, உங்களோட அஹ்லாக்ல இருக்கு. அந்த குணங்களை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வந்த அவர்களுடைய தகவல் மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைந்து அந்த வீட்டு சுவருக்குள் மனைவியோடு இருந்தார்கள். அந்த நேரம் வந்த தகவல் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல போய் கேட்கிறாங்க. எப்ப கேட்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கல்ல, முன்னுக்கெல்லா பாசாங்காக ஏதாவது சொல்லி இருக்கலாம், அல்லது பூமிக்கு மேல வாழுகிற காலத்தில் கேட்டிருந்தால் பயந்து போய் செய்தி கேள்விப்பட்ட என்னவும் பண்ணிடுவாரோ என்று கூட பூசி சொல்லி இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் இருந்து மறைந்து போனதற்கு பிறகு அவர்களிடம் கேட்கப்படுகிறே, உங்களோட கணவர் ஹதரத் ரசூலுல்லாஹ் எப்படி என்று கேட்டாங்க. புகாரி ஷரீஃபில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? இந்த நேரம் நாம பார்க்கணும், எங்கட வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி போடப்பட்டா என்ன பதில் வரணும். எங்களை பத்தி இவரும் குர்ஆனை பின்பற்ற முஸ்லிம், இவரும் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில உள்ளவன் என்று வாதாடுற முஸ்லிம்,
ஹஜ்ரத் ரசூலுடைய பெயரை கேட்கிற நேரம் ஸலவாத்து சொல்ற முஸ்லிம். இவரிடம் மனைவிட்டு ஒரு கேள்வி போட்டா, உங்க கணவர் எப்படி என்று அட்டி அட்டியாக ஃபைல்களை முன்வைப்பாங்க. இவர் இப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஹஜ்ரத் ஆயிஷா கேட்கிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? கான லய்யினன் அக்ரமன் நாஸ் வகான பஸ்ஸாமன் வகான ضحாகன். இது புகாரில் இருக்கிற செய்தி. எங்கட கணவர் யாரு தெரியுமா? கடுமையான ஆள் அல்ல, ரொம்ப சாஃப்டான ஆள். ரொம்ப சாஃப்டான ஆள். 45 வயது இளமையாக இருந்த இளம் மனைவி சொல்லுகிற செய்தி இது. அவ வாழ்ந்தது 9 வயதிலிருந்து 18 வயது வரை. துடிப்பான இளம் பருவத்தில் அந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்திருக்கும்? அந்த இளம் பெண் சொல்லுகிற அனுபவம் குறைந்த பெண் சொல்லுகிற செய்தி, கான லய்யினன், ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக இருந்தாங்க. நாங்க சொன்னாலும் கேட்டுக்கொள்வாங்க. இந்த தன்மைகள் தெரிகிறார். இரண்டாவது என்ன சொன்னாங்க? அக்ரமன் நாஸ், மக்களிலே இக்ராம் செய்தால் அவங்க அந்த மாதிரி உபகாரம் செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, மற்றவர்களை முற்படுத்தி கண்ணியப்படுத்துகிற ஆளுங்களால பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல் அவர்களுடைய முகத்தில் தெரிந்து கொண்டே இருக்கும். ஒரு பயங்கரமான மனிதரின் முகத்தில் அப்படி தெரியாது. கடுமையான உள்ளத்தோடு உள்ளவரின் முகத்தில் தெரியாது. அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சிரிப்பு முகத்திலே தெரிந்து கொண்டே இருக்கும். இந்த 3 பண்புகளும் போதுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்திலே காட்டிய அன்புகளையும் விளங்க. இந்த 3 விஷயமும் போதும். ஒவ்வொரு விஷயத்தையும் இரக்கத்தோடு தான் கையாண்டார்கள். வீட்டுக்குள் போன பிறகு நான் ஒரு சய்யிதுல் முர்சலீன், ரசூல்மார்களின் தலைவர் என்ற அந்த பதவி எண்ணத்தோடு உள்ள போகல. நான் இமாமுல் மஸ்ஜித் என்று போகல, நான் அரசர் என்று போகல, நான் ஜனாதிபதி என்று போகல, நான் தான் அறிவாளி என்று போகல. என் மனைவிமார்களுக்கு கணவர் என்றே ஸல்லல்லாஹு உள்ள போயிருக்கிறார். புகாரியில பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஒரு ரூம்ல இருந்தோம். ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு அப்போ எல்லாம் வயது 15-14 வயசு. ஹஜ்ரத் சௌதாவுக்கு 40 வயது பிந்திருச்சு. 2 பேரும் ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. உணவும் இருக்குது. ரொட்டியும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டப்பட்ட இறைச்சியும் போட்டு கலவையாக செய்யப்பட்ட ஹரீஸா என்ற உணவும் அங்கே இருக்குது. நபி அலைஹிஸ்ஸலாம் ரூமுக்குள்ள வந்தாங்க. வந்தா நாங்க என்ன எதிர்பார்ப்போம்? 2 பேரும் ஒழும்பி எங்களுக்கு மரியாதை பண்ணணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 பேருக்கும் நடுவில் சுவரில் சாஞ்சி உட்கார்ந்து ஒரு காலை எந்த மடியில வச்சாங்க, அடுத்த காலை ஹஜ்ரத் சௌதாவுடைய மடியில வச்சாங்க. இந்த இடத்தை சிந்தனை பண்ணி பாருங்க. யார் இது உட்கார்ந்து இருக்கிறாங்க? யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? கியாமத்தில் நபிமார்களே நடுங்கும் அந்த மஹ்ஷரிலே ரப்புக்கு முன்னால் ஷஃபாத் செய்ய அனுமதிக்கப்பட்ட ஒரு மாமனிதர் உட்கார்ந்து இருக்கிறார். ஹஜ்ரத் சௌதாவுக்கும் ஆயிஷாக்கும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, நீங்க இந்த உணவாக சாப்பிடணும். அவர் சொன்னா சாப்பிட மாட்டேன், எனக்கு இப்போ விருப்பம் இல்லை. இவர் சொன்னா நீங்க சாப்பிடல, உங்களோட மூஞ்சில எல்லாம் தேய்ச்சிருவேன். அவர் சாப்பிட முடியாதென்றா உணவை எடுத்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹஜ்ரத் சௌதாவின் முகத்தில் கொஞ்சம் தேய்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை பார்த்து சிரித்து ஹஜ்ரத் சௌதாவுடைய மடியிலிருந்து காலை எடுக்கிறார்கள். நீனும் உணவை எடுத்து அவட மூஞ்சில தேய்ச்சிருக்க. இப்படி ஒரு திறந்த மனதோட வீட்டில வாழ்ந்திருந்தா எங்க அங்க சண்டை உண்டாகும்? எப்ப அந்த வீட்டுக்குள்ள சண்டை உண்டாகும்? அங்க என்ன முரண்பாடு உண்டாகும்? இது ஒரு உதாரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயீனன், வெறும் கடும் சுபாவம் உள்ளவர் அல்ல. மனைவிமார்களோடு வீட்டுக்குள் போனால் அவர்களை போன்றே
இரக்கமாக மிருதுவாக அந்த மனைவிமார்களை கையாள்பவர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். தொடர்ந்தும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். வீட்டுல சேர்ல உட்கார்ந்து டீயை ஊத்திட்டு வா, சாப்பாடை கொண்டு வந்து வாயில வச்சுடு, உடுப்பை கொண்டு வந்து போட்டுடு, சூவை தொடச்சிடுன்னு சொல்லிட மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்தா செருப்பு பிஞ்சிருந்தா அவர்களே செருப்பை தச்சுக்குவாங்க. உடுப்பு பிச்சிருந்தா அந்த உடுப்பை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். ஆற்றிலிருந்து அவர்களே பால் கறப்பார்கள். வீட்டில் உள்ளவர்களுக்கு ஹிதுமத்து செய்வார்கள். கானஃபி மிஹ்னத்தி அஹ்லிஹி ஐ ஹிதுமத்தி அஹ்லிஹி, சமையல் வேலைகளில் ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு துணையாக நிற்பார்கள். ஆனால் அதிலே மூழ்கி போக மாட்டார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டால் வேலையை வைத்துவிட்டு எழும்பி போய் மஸ்ஜிதிலே தொழுவார்கள். இது அந்த வீட்டுக்குள் இருந்து வருகிற தரவுகள். வீட்டில் என்ன செஞ்சாங்க எங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். நாங்க இப்படித்தானா மனைவிமார வச்சிருக்கிறோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் போயிட்டு வேலை செஞ்சாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ஸ்ட்ரைக் பண்ணினாங்க, எனக்கு ஏதாவது வேலை கூட 10 பிள்ளை பார்க்கணும் என்ன சொன்னாங்க. அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, வீடு பெருசி, அதெல்லாம் கூட்ட என்னால முடியாது என்றா சொன்னாங்க. இல்ல, அந்த வீடு இருக்குது 7 மீட்டர். தஹஜ்ஜுத் தொழுதாலே காலை தள்ளிட்டு தான் சுஜூதுக்கு போகணும். அவ்வளவு சின்ன வீடு. சமையல் என்ன 10 கரியா செய்யறாங்க. சில சமயங்கள்ல 2 மாசம் வீட்டுல சமையலே இல்லை. இந்த வீட்டுல என்ன பிஸியான வேலை இருக்குது? அவ கோரினதால ஹிதுமத்து செய்யல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிதுமத்துகளின் ஊடாக ஒரு கடிதம் உண்டு, ஒரு செய்தியை மனைவிமார்களின் சிந்தனைக்கு அனுப்புகிறார்கள். நான் உங்களுடன் நேசம் அல்ல. வீட்டில் ஹிதுமத் செய்கிறது மனைவிமார்களோட நான் உகப்பு, உங்களோடு பகிர்ந்து வாழ விரும்புகிறேன் என்ற செய்தியை சொல்றதுக்கு தான் வீட்டுக்குள்ள ஹிதுமத் செய்தார்களே தவிர மனைவியின் கோரிக்கைக்காக அவர்கள் அங்கே வேலை செய்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எங்கள்ல எத்தனை பேருடைய நிலைமை சுப்ஹானல்லாஹ் ரொம்ப கவலையாக இருக்கிறது. இவ்வளவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? உம்மத்துல் முஸ்லிமாவுடைய தலைவராக இருந்து கொண்டே, தாவத்துடைய உயர்ந்த பாரிய பொறுப்பை சுமந்து கொண்டே, சமூகத்தை சீராக்க வேண்டுமே என்ற கவலையை சுமந்து கொண்டே, அவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியில வீட்டில சிரிக்கிறதுக்கு தவறல்ல, வீட்டினுடைய ஹிதுமத்து செய்ய தவறல்ல, வீட்டில் உள்ளவர்களை அவர்களுடைய மனங்களை குளிர வைக்க தவறல்ல. எல்லா கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உகப்பாக நடந்திருக்கிறார். இந்த பண்பாடுகள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சீரத்திலிருந்து ஒவ்வொரு முஸ்லிமிடமும் வர வேண்டும். இதாகலாம் மன்னிப்ப கையில் எடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களின் சிறப்புகளை பேசி பாராட்டுவார்கள். அவர்களிடத்திலே உள்ள தனிப்பட்ட தன்மைகளை சொல்லி பெருமைப்படுவார்கள். முன்னாலே சொன்னாங்க, மனைவிமார்களை வச்சுக்கிட்டு சொன்னாங்க, ஆண்கள்ல நிறைய பேரு ஈமானில பூர்த்தி அடைஞ்சிட்டாங்க. கமுலமினர் ரிஜாலி கஸீரூன், பெண்கள்ல நிறைய பேர் ஈமானில காமிலாகல்ல. 4 பேர் காமிலாயிட்டாங்க. ஒருத்தர் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவும், ஹஜ்ரத் ஈசாவுடைய தாய் மரியம் பின்த் இம்ரானும், என்னுடைய மனைவி ஹதீஜாவும், எனது மகள் ஃபாத்திமாவும், 4 பேரும் ஈமானில காமிலானவங்க என்று சொல்லிட்டு ஹஜ்ரத் ஆயிஷாவை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? எல்லா உணவுகளுக்கு முன்னால் சரீதந்த உணவுக்கு எவ்வளவு மதிப்பும் சிறப்பும் இருக்கிறதோ, இது போல எல்லா மனைவிமார்களுக்கு முன்னால் ஆயிஷாவுடைய சிறப்புன்னு சொன்னாங்க. சிறதாஸ் மனைவிய முன்னால வச்சுட்டு சிறப்ப பேசினாங்க. சாதி பின் அபீ வக்காஸ் அல்லது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸ் இலை, புகாரில் இருக்குது, உங்களுக்கு மக்களிலே ரொம்ப விருப்பமான ஆள் யாரு? ஒளிச்சு மறைச்சு பேசல, பிக்குல்லி வகாஹா வஸராஹா, உடைச்சி துறந்து சொன்னாங்க, எனக்கு விருப்பம் ஆயிஷா தான். சொல்லுவாங்களா யார்? எனக்கு விருப்பம் ஆயிஷா தான்.
ஆயிஷாவுக்கு பிறகு யார்? அவருடைய வாப்பா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. மனைவிமார்களை சிறப்பான பெயர்களை சொல்லி கூப்பிட்டு அவர்களுடைய மனதை வெல்வார்கள். சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, யா ஆயிஷ் ஹாதா ஜிப்ரீல் யுக்ரீகு ஸலாம். ஆயிஷே, ஆயிஷாவை ஆயிஷ் என்று சிறப்பாக பேசுகிறார்கள். இதோ ஹஜ்ரத் ஜிப்ரீல் வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பொதுவாக சொல்லி தந்தாங்க, உங்களோட பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு மனைவிமார்களோடு வருகிற கோபம், அவர்கள் பிழையும் தவறும் செய்யும் போதே வருகிற நெருப்பு மாறி வருகிற அந்த கோபத்தை அடக்கி அமைதியான ரஹ்மத்தான சகீரத்தான வீடுகளா உங்களோட வீடை மாற்றணும்டா அதுக்கு வழி என்ன தெரியுமா? கோபம் உண்டு வந்த உடனே பரிதாபத்தை நீங்க எந்த பக்கம் போடுறீங்களோ அங்கதான் இருக்கு. கோபம் வந்த உடனே பரிதாபத்தை உங்கடையாகிட்டீங்கன்னா, நான் இப்படி இருக்கு, எனக்கு இப்படி செஞ்சிட்டாலே, நான் இப்படியானவன், எனக்கு முன்னால இப்படி கதைச்சிட்டாலே, நான் இப்படியானவன், எந்த முன்னால என்ற தாய்க்கு இப்படி சொல்லிட்டாலே என்று போல நீங்க உங்களோட மேல் எடுத்துக்கொண்டீங்கன்னா மனைவியோட கோபம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபம் வந்து வந்த உடனே பரிதாபத்தை உடனே பெண்களோட பக்கம் போடுங்க, அவங்களின் பக்கம் நியாயத்தை போடுங்க, பரிதாபம் அவங்களே போடுங்க. இஸ்தௌசு பின்னிசாஇ கைரா, பெண்களுக்கு நலவை நாடுங்கள். தவறு எந்த பக்கத்தான் இருக்கும், அவ தவறு செய்திருக்க மாட்டான்னு நினைங்க, உங்களோட வீடு சுக்கூன் ஆயிடும், வீடு அமைதியாகிடும். இந்த அழகான வழிகாட்டல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த அந்த 63 ஆண்டுகளும் அதில 25 ஆண்டுகள் தவிர மற்ற வருடங்கள் மனைவிமார்களோடு இருந்து அந்த 11 மனைவிமார்களையும் அழைத்துக் கொண்டு சொர்க்கத்துக்கு யாரும் விடுபடாமல் அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் சொர்க்கம் போகிறதுக்கான ரகசியம் அன்னாருடைய இந்த உயர்ந்த அஹ்லாக் தான். இந்த அஹ்லாக் எங்களிடத்தில் வரணும். சஹாபாக்கள் வலியுறுத்தி இதை எடுத்துக்கொண்டாங்க. ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல் முஸ்தக்ரஃப் என்ற கிதாபில் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிறார். ஹஜ்ரத் உமரினால ஒரு சஹாபி அல்லது ஒரு மனிதர், ஒரு தாபிஈ ஒரு பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த மனிதர் ஹஜ்ரத் உமரை பார்க்க வந்திருந்தார். வீட்டுக்கு வந்தா பிள்ளைகள் எல்லாம் ஹஜ்ரத் உமரிட நெஞ்சுக்கு மேல் ஏறி விளையாடி கொண்டிருக்கிறார். அவர்களும் பிள்ளைகளை போல சிறு பிள்ளைகளை போன்று கதைத்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்தவருடைய முகமெல்லாம் மாறிடுச்சு. அமீருல் முஃமினீன் உமர், உங்களோட நெஞ்சில வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகளை விளையாட வச்சிருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளை போல நீங்களுமா கூத்து காட்டுறீங்க? கேட்டாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போனா எப்படி? ஹஜ்ரத் உமர் அவர்கிட்ட கேட்கிறாரு. சொன்னாங்க, நான் வீட்டுக்குள்ள போனா பேசுறவன் எல்லாம் சத்தத்தை நிப்பட்டிடுவான், சக்கத்தை நாத்திக், பேசுறவன் மௌனியாகிடுவான், இருந்தவன் எல்லாம் எழும்பி நின்றுவான், வீட்டுல சத்தமே வராது, ஊச போட்டாலும் அதுல சத்தம் கேட்கும் என்றா வீட்டுக்குள்ள மனுஷன் பேசிருக்கிறான், பயங்கரவாதி பேசிக்கிறான். அதனாலதான் மனைவியும் பிள்ளைகளும் அடங்கி போயிருக்கிறாங்க. இவர் நினைச்சார், இப்படி சொன்ன உடனே பெரியோரு பாராட்டுன்னு தந்துடுவாங்க ஹஜ்ரத் உமர். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்டர் போட்டாங்க, இவனை பதவியில் இருந்து தூக்கி வீசு, பதவிக்கே தகுதி இல்லாதவன், தந்த மனைவி பிள்ளைகளோட இரக்கமாக சிரித்து பேசாத ஒருவன் ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தோட இரக்கம் காட்டி இவன் பதவியை பொறுப்பை எப்படி செய்ய போறான்? இவன் தகுதியற்றவன், இவனை தூக்கி எறிங்கன்னான். அதனால் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதிலே இந்த கேளுங்க, அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், அழகான அஹ்லாக்கை உனக்கு மட்டுமே தர முடியும், அதன் பக்கம் எனக்கு வழிகாட்டு. வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா லா யஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா இல்லா, மோசமான அஹ்லாக்கில் இருந்து என்னை பாதுகாத்திரு, உனக்கு மட்டும்தான் அந்த அஹ்லாக்கில் இருந்து பாதுகாக்க முடியும் என்று தஹஜ்ஜுத் தொழுகையின் வஜ்ஜஹத் ஓதும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் நல்ல குணங்களை கேட்போம், அவனிடத்தில் அந்த குணங்களை வாங்குவோம். வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களை மன்னித்து கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. Thank you for watching. Please remember to subscribe,
like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.